வணக்கம். நான் யாழினி. இந்த வீடியோல சம்மரி ஆஃப் த வேள்பாரி சாப்டர் 1 and 2 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகாலை நேரத்தில் ஒரு தேர் வேகமாக பயணம் செய்கிறது. அதை ஓட்டுபவன் ஆதன். அவன் குதிரைகளை திறமையாக கட்டுப்படுத்துகிறான். அவர்கள் ஒரு சிறிய அரசனின் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருந்தார்கள். முந்தைய இரவு ஒரு முக்கியமான நபரை அங்கு கொண்டு வந்தவன் நாகு. நாகு அந்த பயணி சாதாரணமானவர் அல்ல என்று ஆதனிடம் சொல்கிறான். அவர் ஒரு பெரிய புலவர். அவர் பெயர் கபிலர். இதை கேட்ட ஆதன் ஆச்சரியமும் பயமும் அடைகிறான். இத்தனை பெரியவர் ஏன் தனியாக பாதுகாப்பின்றி பயணம் செய்கிறார் என்று எண்ணுகிறான். பின்னர் கபிலர் அடர்ந்த காடு மற்றும் மலைப்பகுதிக்குள் செல்கிறார். வேட்டுவன் பாறை என்ற இடத்தில் ஆதன் அவரை இறக்கிவிட்டு திரும்பிச் செல்கிறான். அங்கிருந்து கபிலர் பாரியின் நாட்டை நோக்கி நடந்து செல்கிறார். மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது கபிலருக்கு வயதின் சோர்வு தெரிகிறது. அப்போது அவர் ஒரு இளம் வீரன் நீலன் என்பவனை சந்திக்கிறார். நீலன் வேகமானவன், மிடுக்கானவன், துடிப்பானவன், கூர்மையானவன், துணிச்சலாக பேசுபவன். நீலன் கபிலரிடம் சாதாரணமாக உங்கள் பெயர் என்ன என்று கேட்காமல் நீங்கள் யார் என்று ஆழமான கேள்வி கேட்கிறான். கபிலர் தான் ஒரு புலவர் என்று சொல்கிறார். புலவர் என்றால் பரம்பு நாட்டை விட்டு வேறெங்கும் சென்றறியாத எழுத்தறிவு இல்லாத நீலன் புலவர் என்றால் பாணர் குலமா என்று கேட்கிறான். அதற்கு கபிலர் பாணர்கள் பாடல்களை பாடுபவர், நான் எழுத்தறிவு கற்றவன் என்று விளக்கி கூறுகிறார். எழுத்து என்றால் என்ற அடுத்த கேள்வியை நீலன் தொடுக்கிறான். ஒரு நிமிடம் வியந்த கபிலர் உடனே நாம் பேசும் ஒலியை ஓவியமாக வடிப்பதுதான் எழுத்து என்று அழகாக விளக்குகிறார். என்ன ஒரு அறிவான கேள்வி, என்ன ஒரு ஆழமான பதில். அவர்கள் இருவரும் சேர்ந்து மலைப்பாதையில் நடக்கிறார்கள். நடந்து கொண்டே பல விஷயங்களை பேசுகிறார்கள். நீலன் தனது வாழ்க்கையை பற்றி சொல்கிறான். எப்போதும் போருக்கு தயாராக இருக்க வேண்டிய வாழ்க்கை. அவன் வாழ்வு மற்றும் கபிலரின் அமைதியான புலவர் வாழ்க்கையை ஒப்பிடுகிறான். காடு, மரங்கள், வேர், உயிர்கள் பற்றிய தனது அனுபவ அறிவை பகிர்கிறான். இந்த உரையாடல் மெதுவாக ஆழமானதாக மாறுகிறது. எழுத்து என்றால் என்ன? வாழ்க்கை என்ன? இயற்கை எப்படி இருக்கும்? காதல் என்றால் என்ன என்று பல கேள்விகளுக்கு பதிலும் அங்கே கிடைத்தது. நீலன் தனது காதலியை பற்றியும் பேசுகிறான். அவனை பார்க்க தினமும் இரு மலைகளுக்கும் இடையேயான தூரத்தை இருமுறை கடக்கிறான். அவன் பேச்சு இயல்பான உவமைகளாலும் உணர்ச்சியாலும் நிரம்பியுள்ளது. கபிலர் ஒரு பெரிய அறிஞராக இருந்தாலும் நீலனின் இயல்பான அறிவும் கூர்மையும் அவரை ஆச்சரியப்படுத்துகிறது. புத்தகம் படித்தவர்களுக்கே அறிவு இல்லை, அனுபவத்திலும் அறிவு இருக்கிறது என்பதை கபிலர் உணர்கிறார். கபிலர் மட்டுமல்ல நண்பர்களே, கபிலரோடு கூட நாமும் தானே உணர்கிறோம். மேலும் அவர்கள் மேலே செல்லும் போது நீலன் அந்த நிலப்பகுதியை பற்றி விளக்குகிறார். இது பாரி நாடு. பாரி நாட்டின் முக்கியமான மலை ஆதிமலை. பாரி ஒரு அரசன் அல்ல, இயற்கையோடு இணைந்து வாழும் எங்கள் குழுவின் தலைவன். நீலன் கபிலரின் எண்ணங்களை சவாலாக கேட்கிறான். காடுகளை யாராலும் ஆள முடியாது. இயற்கை மனிதனை விட மிக பெரியது. இறுதியில் கடலை பற்றி பேசுகிறார்கள். அப்போது கபிலர் நீலனிடம்
ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் ஒரு முறையாவது கடலை பார்க்க வேண்டும், ஏனெனில் கடல் அளவற்றது என்று கூறுகிறார். அதற்கு நீலன், எங்கள் பாரியின் கருணையை விட பெரியதா என்று ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வி கபிலரை ஆழமாக யோசிக்க வைக்கிறது. இத்துடன் அத்தியாயம் 1 நிறைவடைகிறது. அத்தியாயம் 2. இந்த அத்தியாயம் பழமையான காலத்தை பற்றி பேசுகிறது. அப்போது தமிழ்நாடு என்று ஒரு ஒருங்கிணைந்த நாடு இல்லை. மக்கள் பல்வேறு நிலப்பகுதிகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சிறு குழுக்களாக வாழ்ந்தனர். அரசு போன்ற அமைப்புகள் இல்லை. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவன் மட்டும் இருந்தான். அந்த காலத்தில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர். தேவைக்கு மட்டுமே ஆசை இருந்தது. உழைப்பின் பலன் எல்லோருக்கும் பொதுவானது. ஆண், பெண் என்ற இயற்கையான வேறுபாடு மட்டுமே இருந்தது. பின்னர் மனிதர்கள் உணவை சமைப்பதையும் வேக வைத்த உணவையும் உருவாக்கினர். ஆண் உணவு, பெண் உணவு என்ற வேறுபாடும் உருவானது. நெருப்பில் சுட்டது ஆண் உணவு, நீரில் வேக வைத்தது பெண் உணவு என்ற வேறுபாடு உருவானது. இயற்கையிலுள்ள அனைத்திலும் ஆண், பெண் சக்தி உள்ளது என்று அவர்கள் நம்பினர். இந்த அமைதி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. சொத்து மற்றும் அதற்கான ஆசை உருவானது. அதனால் சண்டைகள் ஆரம்பமானது. பலமானவர்கள் பலவீனர்களை அடக்க ஆரம்பித்தனர். குலங்கள் ஒன்றுடன் ஒன்று போராடின. முதலில் கால்நடைகள் முக்கியமான செல்வமாக இருந்தது. அவற்றை திருடுவதற்காக சண்டைகள் நடந்தன. பின்னர் நிலம் பிடிக்க போர்கள் நடந்தன. தோற்றவர்கள் கொல்லாமல் அடிமைகளாக பயன்படுத்தினர். போர்கள் தொடர்ந்து நடந்ததால் இரத்தப்பாய்ச்சி அதிகரித்தது. நண்பர்களே, ஆசை மட்டுமே இருந்த வரையில் உலகம் அமைதியாக இருந்தது. ஆசை எப்போது பேராசையானதோ அப்போதே சண்டைகள் ஆரம்பித்தது. இந்த நிலையில் சில தலைவர்கள் தங்களை வேந்தர் என்று அறிவித்தனர். சேர, சோழ, பாண்டியர் போன்ற பெரிய அரசுகள் உருவானது. ஆனால் மலை, காடு பகுதிகளில், பரம்பு பகுதிகளில் இன்னும் சுதந்திர குழுக்கள் இருந்தன. அக்குழுவின் தலைவன்தான் பாரி. இந்த சமுதாயத்தில் பாணர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அவர்கள் பாடல்கள் மூலம் வீரர்களையும் தலைவர்களையும் புகழ்ந்தனர். புகழ் என்பது மிகவும் முக்கியமானதாக மாறியது. இந்நிலையில் மிகப்பெரிய வள்ளலாக வேள்பாரி பிரபலமானார். அவரது கொடையுணர்வு எல்லா இடங்களிலும் பேசப்பட்டது. பாணர்கள் எங்கு சென்றாலும் பாரியை புகழ்ந்தனர். முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தவன் பாரி என்ற புகழ் பரவியது. இந்த புகழ் பெரிய அரசர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கியது. பாரி மக்களை ஆள்கிறானா, பாணர்களை ஆள்கிறானா என்ற கேள்வி எழுந்தது. கபிலர் ஒரு பெரிய புலவர். அவர் அரசர்களுக்கு ஆலோசனை கூறுபவர். போர்களை தடுக்க முயல்வார். அவர் பல இடங்களில் சுற்றி வாழ்ந்தார். அவருக்கு பாரியின் புகழ் குறித்து சந்தேகம் இருந்தது. அதிகமாக புகழப்படும் இடத்தில் குறைகள் இருக்கும் என்று நினைத்தார். ஒரு நாள் கபிலர் ஒரு சிறிய அரசனின் மாளிகையில் தங்குகிறார். அங்கு பாணர்கள் பாரியை புகழ்ந்ததை கேட்கிறார். அப்போது கபிலர், பாரி உண்மையின் நல்லவன் தானா என்ற கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்விக்கான பதிலை தேட முடிவு செய்கிறார். அடுத்த நாள் கபிலர் தனியாகவே பாரி நாட்டுக்குள் செல்ல முடிவு செய்கிறார். நான் பாரியை சோதிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். பாரியை சோதனை செய்ய பரம்பு நாட்டுக்குள் சென்ற கபிலர் பாரியின் உயிர் நண்பனாக கதையைத்தான் இனி வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.